ஹலோ பீப்புள், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் இட்டாலியன் மஷ்ரூம் பாஸ்தா பண்ணலாமா? லெட்ஸ் கோ. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 200 கிராம் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தா குக் பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா தான் பாஸ்தாவில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சாஸில் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இப்போயே உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. பாஸ்தா நல்லா குக் ஆனவுன்னா நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். தெர் ஆர் ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா. நீங்கள் இந்த டைப் தான் எடுத்துக்கணும் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி பாஸ்தா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆனியன், ஒரு 50 கிராம் ஆனியன் போதும். குட்டி குட்டியாக நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். ஆனியன் பிடிக்காதவங்க இக்னோர் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். தாராளமாக பட்டர் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சால்டட் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். இந்த சாஸ்க்கு வந்து பட்டர் தான் ஒரு அத்தன்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். ஆலிவ் ஆயிலும் மேண்டேட்ரி. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். நம்ம பாஸ்தா பண்ணும்போது வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கெலாம் வதக்குவோம்ல, கோல்டன் ப்ரௌனாக, அந்த மாதிரி இதுக்கு வதக்கிடக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக இருக்குன்னா, ஐ மீன் பிங்கிஷாக இருக்குன்னா அதுதான் வந்து கரெக்டான பதம். ஓகே, இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலான மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். மஷ்ரூம்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு நியர்பை எது கிடைக்குதோ இல்லை உங்களுக்கு எந்த மஷ்ரூம் பிடிக்குமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. மஷ்ரூம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். நம்ம இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து கார்லிக் சேர்க்கணும். வாங்க கார்லிக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் வருன்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சட்டி கருகிறேன். ஸோ கத்தி வச்சு சாப் பண்ணால் தான் கிடைக்கும். நான் சும்மா ட்ரை பண்ணால். இப்போ கார்லிக்கை வந்து ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஷார்ட் பண்ணி எடுத்துகிட்டு, உங்கள்கிட்ட கார்லிக் பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களால் சாப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா. இப்போ வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். எப்படின்னா என்கிட்ட ஃபுல் க்ரீம் இல்லை. ஃபுல் க்ரீம் இருந்தால் அது போடலாம். என்கிட்ட பால் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த திக் கன்சிஸ்டன்ஸுக்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 300 ml மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் 200 கிராம் பாஸ்தாக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. இன்னும் ஒயிட் பெப்பர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், க்ரீம் சேர்க்காமையே எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து ஒரு ஃபுல் க்ரீம் ஆட் பண்ண மாதிரியே கிடச்சிருக்கு. அந்த அரோமாவில் வந்து எனக்கு அப்படியே சூப் மாதிரி குடிச்சிடலாமா அப்படி இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு சாஸ்க்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சால்ட் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் சாஸ் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம மஷ்ரூம் சேர்க்கும் போது, ஆனியன் சேர்க்கும் போது உப்பு போடலை. இப்போ தான் நல்லா மஷ்ரூம்லாம் அந்த உப்பு வந்து அப்சர்வ் பண்ணேன். இந்த டைமில் வந்து நான் ஸ்ரெடட் பார்மசான் சீஸ் ஆட் பண்ணுறேன். ஐ எம் ஆடிங் மோர் சீஸ். உங்களுக்கு இப்போ மொசரல்லா இல்லை வேறு சீஸ் எது பிடிக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சீஸ் சேர்க்கும் போது வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும், டக்குன்னு திக்காயிரும். இந்த டைமில் வந்து நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையுமே சாஸ் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. சொல்லப்போனால் இந்த சாஸ்லேயும் ஒரு பாஸ்தா வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 minutes ஆகுது குக் ஆகுனா. நீங்கள் அத்தன்டிக்காக இட்டாலியன் ஸ்டைலில் பண்ணணுன்னு நினச்சினா கண்டிப்பாக பார்மசான் சீஸ் மட்டும்தான் சேர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து தைம் இல்லை ரோஸ்மெரி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால தான் போடலை. லெட்ஸ் டூ பிளேட்டிங். இப்போ வந்து நம்ம ஓவரான கலோரிஸ் ஃபேட் எடுத்துக்கிறதுனால நான் வந்து சியா சீட் ட்ரிங்க் எடுக்கிறேன். நம்மளுக்கு வந்து டயட்க்கு அப்படியே ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன். சியா சீட் எப்பயுமே நீங்கள் நார்மலாக வாட்டரில் போட்டு குடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜூஸில் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். லெட்ஸ் ஹாவ் அ பைட். அஸ் யூஸ்வல் த ஃபஸ்ட் பைட் உங்களுக்கு தான் தரேன். ஸோ க்ரீமி சீஸியாக நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். Thank you so much for watching. See you next time with another delicacy. Until then, bye.